ஆமாம் ஆமாம். ஐயே அவங்க பெருமாள் போடுறான். மிலிட்ரியில் வரல. ஐயா அப்படியாம்மா பெருமாள்புரம் வந்திருந்தவ நான் தூங்கிட்டேன். அடியா நான் நேற்று தூங்கிட்டேங்க. சரி அம்மா சரி. சரி பரவாயில்லையே கால் வலி. சரி சரி. அம்மா அப்போ நாளைக்கு 4:30 டாக்டர் இருக்கார் பார்த்துடுங்க. 5:50. அப்போ 5:15 ஓகேவா உங்களுக்கு? நான் அன்னைக்கு லீவ் போட்டனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். அரை மணி நேரம் ஆயிருமோ? ஓகே. சரி. சரி அம்மா சரி. ஓகேட்டா? சரி அம்மா. சரி சரிம்மா சரி. ப்ராக்டிக்கல் பண்ணிட்டுருக்கேன். வலிக்கா சொகுசாக இருக்கா? வலிக்குதா சொகுசாக இருக்கான்னு அதுக்கு அந்த சுகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இழுப்பாங்க கிடைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எந்த பக்கம் வலி? இந்த பக்கம். இந்த பக்கம். இந்த கை மேலே கொண்டு வந்துருங்க. படுங்க படுங்க. இல்லை இல்லை அந்த கை எப்படி நீங்கள் படுங்க. அப்போ அப்படியே வைங்க அப்படியே வைங்க அப்படியே வைங்க. இந்த கை தான் பிரச்சனையான கை அவருக்கு. அதுன்னா சீரியஸ் ஆகிடுவார். இந்த பொசிஷன்ல வந்து கொஞ்சம் அழுத்துனீங்கனாலே ஜாயிண்ட்ல இருந்து வெளியில வந்து இந்த பொசிஷன்லையா? இந்த கை வச்சு அப்போ அந்த கையும் கீழே வச்சிருங்க வழக்கம் போல. நாங்கள் ஓட்டுங்க. கல்ல இரும்பா கன்னியாகுமரியில் இருந்தாக்க இவ்வளோ வந்துக்கு உருண்டை குண்டு கோழி குண்டு மாதிரி வச்சுருக்கு. அதை வச்சுக்கிட்டே விட்டோம். யாரு? சரிதா தெரியுமா? கேந்திரத்தில் சரிதா கீழே உருட்டுமா எப்படிப்பா? அதுக்கு மகிழிருந்து மேலே ஓட்டுனாலும் தப்பு இல்லை. லேடியாக பண்ணுறாங்க. ஆமாம். அடையா நம்ம போகலாமா? லேடிஸ்க்கு பண்ணுவாங்களோ? அவங்கள அழிவுபடுத்தி விடாதுன்னா அவங்க தனி இதை மாதிரி வச்சுருக்காங்க. பண்ணி விடுவாங்களா லேடிஸ்க்கு? நல்லா பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப வழியாக தான் நேராக போயிடுறேன். கவுண்டர் வழியாக போயிடுறேன். காசு வாங்காது என்கிட்ட. இது மாதிரி போட்டு விட்டுருவீங்க? அதுக்கு இந்த மாதிரி இது அது குண்டு பாலிஷ் குண்டு மாதிரி வச்சுருக்காங்க. வெயிட் இருக்கா? வெயிட்டு 8 கிலோ கிட்ட இருக்கும். 6 கிலோ சொன்னாங்க. அதை வச்சுட்டு இப்படியே மெதுவாக அப்படின்னு. கன்னியாகுமரியா? ஆமாம். கொட்டாரம் தெரியுமில்ல? ஆமாம்மா. கொட்டாரத்தில் வச்சுருக்காங்க. லேடியா? ஆமாம். எங்கே படித்தாங்க? கேந்திராவில் கிளாஸ் எடுப்பாங்க. டாக்டரா? கனகதாசன் தெரியுமில்ல? ஆமாம். அவருடைய நிற்பாங்க. எனக்கு போட்டான்னு காட்டுவேன். இந்த பக்கம் நான் பண்ணுறேங்க. அங்கே நீங்கள் அங்கே நின்று ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பண்ணுறாங்க. என்ன
உங்க டெக்னிக் கத்துக்கிட்டு ஆனால் எந்த டெக்னிக் இருந்தாலும் ஏன் அனுபவம் மருந்து கையில் இருக்கணும். நான் சொல்றேன் ஒரு மருந்து வேண்டாம் நான் சொல்ல மாதிரி. அப்படியா? ஆமா 5 பைசாக்கு மருந்து இல்லாம தான் நான் அந்த வேலைக்குள்ளே வந்தேன் சோமானே. அதனால அது இது நமக்கு குணமாயிட்டு ஆமா ஒவ்வொருத்தவங்களும் அதான் சொல்கிறோம்ல, ஒன்றுமே கணிக்க முடியல. ஒரு கடவுள் மருந்து கையில் தேவையில்லை. போதாங்க போதும் போதுமா? போதும். இப்போ இவங்களுக்கு இதில் பண்ணலாம் இருக்கிறதுனால நம்ம நிறுத்தி வச்சிடலாம் தெரியுதா? இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைக்கலாம். இதில் வச்சுருவோமாயா? இதுக்கு வச்சிருவா. வச்சிருங்க.